லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் பெரிய சோழியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு ஃப்ரேம் எல்லாம் எப்படி போட்டுட்டு எல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ அடுத்தது என்னன்னாக்க சிலதெல்லாம் நான் கையால் பண்ணினதும் இருக்கும், சிலது நான் வாங்கினதாகவும் இருக்கும். இப்போ நானாக பண்ணினது வச்சு ஆளை வச்சு பண்ணினது அந்த பேட்டர்னில் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இது முத்தும் சின்ன சோழியும் சேர்ந்தது. இந்த முத்து எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த முத்து வந்து கார்லண்ட் நிறையா பேர் போடுவாங்க இல்லையா, கார்லண்ட். அந்த மாதிரி கார்லண்ட் போட்டதுலேருந்து பிரித்து இந்த முத்து அதில் எடுத்து வச்சுருக்கேன். கார்லண்ட்லேருந்து பிரிச்சுட்டு அதை வந்து ஃப்ரண்ட் ரோவில் வச்சுட்டு கீழே இருக்கிறது வந்து சோழி ப்ளஸ் ஜேடு. இதுக்கு நடுவில் ஒன்று ஒன்று கொடுத்து வச்சுட்டேன். இந்த சென்டராக இந்த டாலர் என்னன்னு பார்த்தாக்கா ஷீப்பு. இதுலேயே ஒரு முத்து இருக்குது, அதனால இது ரொம்ப அழகாக இருக்குது. இதை போட்டு காமிக்கிறேன் நான், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பார்த்தா இது ஷீப் டாலர். இந்த டாலரில் பார்த்தீங்கன்னாக்க சுத்தீர பேர்ல்ஸ் தான் இருக்குது. பேர்ல்ஸு இந்த பக்கம் ஸ்டோன்ஸு. ஸோ இது வந்து இதை பொறுத்தவரையும் டாலர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய பேர்ல்ஸ் இருக்குது. இது அவுட்டரில் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சோழி இருக்குது பாருங்கள். சோழி வந்து இந்த பக்கமும் வரும், இந்த பக்கம் வரும். சோழிக்கு நடுவில் ஜேடு பீட்ஸ் இருக்குது. போட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ஹோல்ஸில் கோத்துருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். எப்படின்னா அந்த ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி இதை இந்த பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி வேணா நம்ம டேப்புக்கு போட்டுட்டு அழகாக ஒட்டிட்டு போகலாம். இதுக்கு மேட்சிங்காக என்னென்ன போடணுங்கிறது அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ இந்த மாலையை பற்றி காமிச்சேன் இல்லையா, அதுக்கும் மேட்சாக நம்ம என்னென்ன போட்டுக்கலாம்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாலையை பற்றி காமிச்சேன். அடுத்தது என்னன்னாக்கா கைக்கு நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, இது சோழி. இந்த சோழிலே க்ளோஸ்டு டைப். இதை நீங்கள் பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம். லைட் ப்ரௌனில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு. இதை பார்த்தீங்கன்னாக்கா இது ஒயிட் கலர் சோழி. இதை நீங்கள் பிரேஸ்லெட்டாகவும் போட்டுக்கலாம், வேண்டான்னா தலையில் ரப்பர் பேண்ட் மாதிரியும் போட்டுண்டா பூ மாதிரியும் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது ரெண்டும் ஆயிடுத்து. அடுத்தது நம்ம காதுக்கு என்ன போட்டுக்கணுன்னாக்க, நான் காதுக்கு இந்த மாதிரியே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து தோடு மட்டும் மாற்றுற மாதிரி. நமக்கு கலராக என்ன கலர் தோடு வேணுமோ அதை இந்த வளையத்தில் போட்டுட்டு இதையும் போட்டுண்டா ஒரு செட் ஆச்சு. மோதிரம் தான் இல்லை, அப்புறம் பண்ணிக்கலாம்.